ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, உன்கிட்ட நல்லவங்க போல நடந்துக்கிட்டு உன் தோள் மேலே கை போட்டு உனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு உனக்கு துரோகம் செய்தவர் யார் என்பதை இப்போது சொல்கிறேன் கேள்வியின் செல்லமே. உன் கூடவே இருக்கக்கூடிய அந்த நபர் தான் நீ பேசும்போது நல்லா சிரித்து சிரித்து உறவு முறை சொல்லி உன்னை கொண்டாடுகிற அந்த நபர் தான் இப்போது உனக்கு பச்சையாக ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லா விதத்திலும் உனக்கு ஆதரவாக நிற்கிறது போலவும் உனக்கு சாதகமாக நீ செஞ்சது தான் சரின்றது போல பேசினாலும் உண்மையிலேயே மனசுக்குள்ளே உன்னை பிடிக்காத ஆளாக நீ எப்போ அழிஞ்சு போவ, எப்போ கெட்டு போவ, எப்போ கீழே தரம் தாழ்ந்து போவன்னு யோசிக்கக்கூடிய ஆளாகத்தான் இருக்கிறாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓ மனசுக்கு நீ யாருக்கும் துரோகம் நினைக்கல. நீ பாட்டுக்கு நீ சம்பாதிச்சோம் சாப்பிட்டோன்னு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ நினைக்கிற. ஆனால் பல பக்கங்களில் இருந்தும் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னு புரியாமல் தானே தவிக்கிறாய். இதோ உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்கிற அந்த நபரை நான் சொல்லிட்டேன். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு எதிராக உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அந்த நபர் தினமும் அடிக்கடி நீ பார்க்கக்கூடிய நபர் தான். வாரத்தில் 2-3 முறையாவது நீ அவங்கக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்க. அவங்க சில நேரம் தூரமாகவே இருந்தாலும் எப்போவுமே உன்னை பற்றி பொறாமப்பட்டு உன்னை பற்றியே பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ யாருக்கிட்ட உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்கிறாயோ அவங்க தான் அந்த துரோகத்திற்கு காரணம். இப்போது இந்த கருப்பன் நான் வந்துட்டேன் அல்லவா, இனி எதுக்குமே நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அதிசயத்தை நான் நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே நீ விரும்பியது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும். உன் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு வெற்றி பெற போகிற. உனக்கு உண்மையை விளக்கி உனக்கான தெளிவை தர வந்துவிட்டேன் அல்லவா. நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா உனக்கு புது நம்பிக்கையை நான் தருவேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தோடு வாழும்படி இந்த கருப்பசாமி உனக்கான விடிவுகாலத்தை கொடுக்க போகிறேன். நீ புன்னகையோட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கையும் பெற்று வாழும்படி செய்ய போகுது. ராஜயோகம் கூடி வரும் இந்த வேளையில் யார் உனக்கு என்ன செஞ்சாலும் எதையும் நினச்சி கவலைப்படாத, எதையும் யோசித்து வருத்தப்படாத. செல்வங்கள் வந்து குவிய போகுது. சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லா துன்பமும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போக போகுது. இனிமே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நிரந்தர வெளிச்சமாக நான் இருக்க போகிறேன். உனக்கு நல்லதே நடக்கும் என இப்போதே வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அத்தனையும் உனக்கு பலிக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்படு. உன் மனசில் எவ்வளவு கவலைகளும் குழப்பங்களும் இருந்தாலும் இனி எல்லாமே சரியாயிடும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கித்தர இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். இனிமே என் அருளோடும் ஆசையோடும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. தித்திக்கும் கரும்பை போலவும் தேனான இனிப்பை போலவும் உன் வாழ்க்கை சுவையானதா சந்தோஷம் மிகுந்ததா மாறப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்கப் போவதும் அனைத்துமே என் கண் பார்வையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கேன். நீயும் முழுமையாக என்னை பரிபூரணமாக சரணடைஞ்சிட்டினா, உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்தினா நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். உன்னை அரவணைக்க யாருமில்லையே நினச்சி வருத்தப்படாத. உயிருக்கு உயிராக உன்னை நான் பாதுகாக்கிறேன். நீ போகும் பாதையில் பயணிக்கும் வழியிலையும் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும்படி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். அனைத்தையும் நான் மாற்றுவேன். கூடிய சீக்கிரம்
பிரகாசமான வாழ்க்கை உனக்கு ஜொலி ஜொலிப்பானதாக அமையப்போகுது. இப்போ வேணும்னா உன் வாழ்க்கை இருளில் மூழ்கியது போல தோணலாம். நீ நினச்சது போல எதுவுமே நடக்கலையே நினச்சி வருத்தம் உன்னை வாட்டலாம். ஆனால் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் நூல் என்பது என் கைகளில் தான் இருக்குது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அமைப்பேன். உன் வாழ்க்கையில் தாமதமாகிற விஷயங்களையும் தள்ளி போகிற விஷயங்களையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே என் திட்டத்தின் ஒரு பகுதி தான்றதை புரிஞ்சுக்கோ. என் மேலே நீ நம்பிக்கை வைக்கும்போது என்றும் என்றென்றும் நான் உன் கூடவே இருப்பேன். என்கிட்ட இருந்து என்னை நம்பி வணங்கி போனவங்க யாரும் வெறும் கையோடு போக முடியாது என் செல்லமே. நானும் யாரையும் வெறுமையாக அனுப்ப மாட்டேன். உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் தேவைகளை நிறைவேற்றுவது தான் இப்போது என்னுடைய கடமை.